நல்லா இருக்கும். எல்லாம் பிஜிஎம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் கண்டிப்பா பார்க்கலாம். இந்தியா ஜோன்ஸ் மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. எல்லாமே எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஒன் டைம் கண்டிப்பா வச்சு நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன ப்ரோ? விக்ரம் ஆக்டிங் திருக்கி விட்டார். பாரதிதி நாயரும் சரி, பசுபதியும் சரி, விக்ரம் சிங் ரொம்ப ஆக்டிங் செம்மையா இருக்கு. முக்கியமா வந்து படம் எப்படி இருந்ததுன்னா, அசுரன் கொஞ்சம் கதை, ஆயிரத்தில் ஒருவனு, அப்புறம் கேஜி கோல் மெகா இல்லை அதெல்லாம் இல்லை, அசுரன் கொஞ்சம், ஆயிரத்தில் ஒருவன், அப்புறம் வந்து பரதேசி, அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தது. உண்மையாக நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கதை டிஃப்ரெண்ட் கதை. முக்கியமாக வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. ஆயிரத்தில் ஒரு அந்தந்த இடத்துல ஆயிரத்தில் ஒரு சாயல் வந்து போகுது. பட் உண்மையாலே சூப்பராக இருக்கு படம். பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஃபேமிலியோட கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பிடிக்காது, பட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது, பட் நல்லா இருந்தது. பட் டிஃப்ரெண்டா அது பார்க்கலாம். ஓகே, சூப்பரா எல்லாமே லிங்க் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் புரியுது, கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஆக்டர்ஸ் மேக்கிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் தாறுமாறா இருந்தது சார். இல்லை, படம் எனக்கு லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேபி சில பேரோட கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரகலையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வச்சு ஓரளவுக்கு ஓகே. மாளவிகா மோகனுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, பட் மற்றவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் ஓரளவுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பரா நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு. ஒரு அவர் கண்டிப்பாக கிடைக்கும் அவார்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரி ஜிவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த மண்ணின் படம், இந்த மண்ணின் படம் சீமான் சொல்ற மாதிரி இந்த மண்ணு நம்மளோட அந்த மாதிரி அதுதான். வேற ஒன்றும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் பிரமாதமாக இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் நடிச்சதே இல்லை. அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. டேரக்டர் பிரமாதமாக இருக்குது. எடுத்துருக்கிற லொக்கேஷனு, பிக்சரைஸ் பண்ணுறது எல்லாமே இந்த பாகுபலி படம் மாதிரி ஒரு தனி டைப்பில் போகுது. ஹிஸ்டாரிக்கல் மாதிரியும் இருக்குது, அந்த கோல்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா பிரம்மாண்டமாக எடுத்துருக்குறாங்க. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, எல்லாம் அருமையாக இருக்கும். பார்க்கலாம். விக்ரம் சார் மட்டுமே பார்க்கலாம். அவருக்கெல்லாம் பெருசாக ஸ்கோப் இல்லை. வெறும் ஜிவி நல்லா போட்டிருக்கேன். வெறும் விக்ரம் தான். பார்க்கலாம். நான் விக்ரம்கோசரம் தான். டைலாக்லாம் கொஞ்சம் கஷ்டம் நான் புரியுறது. நான் ஒரு மாதிரி தமிழில் பேசுகிறாங்க. லைவ் சவுண்டு வேறு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் டப்பிங் பண்ணல போல இருக்குது. கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம், செகண்ட் ஹாஃப்லாம் ஒரே இடத்துல நிற்கிது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஆயிரத்தில் ஒரு மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே நின்றுச்சு. படம் நல்லா பாவம். விக்ரம்கோசரம் தான் இந்த படம் பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். விக்ரம்கோசரம் பார்க்கலாம். பாவம். நல்லா பார்க்கலாம். மாதிரி அவர் சொல்ற மாதிரி இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி பார்க்கலாம்.